இதுதான் வாழ்க்கை. இங்க இன்னொன்று சொல்ல நம்புகிறேன். அநேகருக்கு 1000 கற்பனைகள் உண்டு. இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். பெரிய பணக்கார வீட்டிலே மருமகளாய் செல்ல வேண்டும், பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். நிறைய கற்பனைகள். எனக்கு வருகிற மனைவி அப்படியே கீழ்ப்படிய வேண்டும், பெரிய ஒரு வாசிகையை போல அவ்வளவு கீழ்ப்படியல. ஆனா அனைவருக்கு அமைவதில்லை. அதே போல பெண்களுக்கும் என் கணவன் அப்படி இருக்க வேண்டும், அழகிலே, அறிவிலே, திறமையிலே, ஞானத்திலே, அவர் அப்படி அமைவதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் கனவுகள் நிறைவேறாது, தேவ திட்டங்கள் நிறைவேறும். இதைத்தான் சொல்ல நம்புகிறேன். கவனியங்கள். அவள் நினைத்தது போல அது அவன் நினைச்சாங்க இது ஒரு மாளிகையில போய் நிற்கும் இந்த நட்சத்திரம். ஆனால் அது மாளிகையில் நிற்கவில்லை, அன்பானுடைய ஒரு குடிசை நிறைந்தது. திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் கண்ட அந்த சம்பவத்திற்கும் அவர்கள் படித்த வேதத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இதுதான் வாழ்க்கை. பல நேரங்களில் நாம் வேதத்தை வாசிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1000 வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் என கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வாழ்க்கையின் சம்பவம் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், அது வித்தியாசமா இருந்தாலும் வார்த்தை உண்மை. இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு, அவர் நினைத்தார்கள் மாளிகை, ஆனால் தேவன் அவர்கள் பார்த்தது ஒரு சின்ன குடிசையில. தமிழ் வேதத்துல பிள்ளை இருந்த வீடு என்று எழுதியிருக்கிறது, ஆங்கிலத்துல குடில் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் கூகுள்ல போட்டு பாருங்க, ஷேக், SHACK, அது ஒரு குடில், ஒரு குடிசை. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, கனவுகள் 1000, ஆனால் உன் கனவுகள் முக்கியம் அல்ல, தேவ திட்டமே முக்கியம். உன் கனவுகள் நிறைவேறுவது உனக்கு ஒரு விருப்பமா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு விருப்பம், அவர் திட்டம், அவர் தீர்மானம், அவருடைய நோக்கம் உன்னை நிறைவேறும்படி விரும்புகிறார். எல்லாருக்கும் கனவுகள் உண்டு. எனக்கு கூட ஆரம்பத்துல ஒரு தொழிலதிபராக இருக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், ஏதோ ஒரு துறையில, திரைப்பட துறையில என் நண்பர்கள் எல்லாம் அதில் இருந்தார்கள். பாடலாசிரியர்களாய், இசையமைப்பாளர்களாய், அதாவது பல துறைகளில் என் நண்பர்கள் இருந்தார். அவரோடு எனக்கு நெருக்கமான உறவு உண்டு. இந்த 17 வயதிலேயே அவரோட நெருக்கமாக இருந்தேன். திரைப்பட இசையமைப்பாளர்கள், பாடல் ஆசிரியர்கள், இப்படி பலரோடு நெருக்கம். ஆனால் அன்பார்ந்த பிள்ளைய, என் கனவுகள் அல்ல, தேவ திட்டமே என் வாழ்க்கையில நிறைவேறினது. அதற்காக நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு உங்களுக்கும் நிச்சயம் மூலமான சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், நாட் யுவர் ட்ரீம்ஸ், காட்ஸ் பிளான். உங்கள் திட்டங்கள் அல்ல, உங்கள் தீர்மானங்கள் அல்ல, அவர் திட்டமே, அவர் தீர்மானமே நிறைவேற அர்ப்பணியுங்கள். அது நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். யோசித்து பாருங்கள், அந்த சாஸ்திரிகளுடைய அந்த பிரயாசம், அந்த உழைப்பு, அந்த பாடுகள், அந்த தியாகம், குடும்பங்களை விட்டுவிட்டு 2 ஆண்டுகள் பிள்ளைகளை விட்டுவிட்டு